அன்புள்ளவர்களே, நான் மருத்துவர் இலக்கியா, குழந்தைங்க நல மருத்துவர், ஸ்ரீனிவாசன் மருத்துவக் கல்லூரி அண்ட் மருத்துவமனை, சமயபுரம், திருச்சி. அண்மையில் ஒரு 4 மாத குழந்தையை ஒரு தாயார் எங்களிடம் அழைத்து வந்தார். அந்த குழந்தைக்கு பிறந்ததிலிருந்தே எடை கூடவில்லை, அடிக்கடி மலச்சிக்கல், கரகரப்பான ஒரு குரல், வயதுக்கு ஏற்ப வளர்ச்சி அடையவில்லை. அந்த குழந்தை இன்னும் முகம் பார்த்து சிரிக்கலன்ட்டு அந்த தாயார் எங்களிடம் கூறினார். நாங்கள் அந்த குழந்தையை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி முதல் கட்ட பரிசோதனையில் அந்த குழந்தைக்கு பிறவிலிருந்தே தைராய்டு ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். மேற்கொண்டு அந்த குழந்தைக்கு சில ஸ்கேன்கள் பரிசோதனை செய்து பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு தைராய்டு சுரபியே இல்லை என்று தெரியும். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவோம்னா கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம் என்று சொல்லுவோம். இந்த மாதிரி கன்ஜெனிட்டல் ஹைப்போதைராய்டிசம் சுரபி இல்லாத குழந்தைங்களுக்கு நம்ம வாழ்நாள் முழுவதும் தைராய்டு மாத்திரை கொடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதே போல் இந்த குழந்தைக்கு எல்லா பரிசோதனையும் முடிந்த பிறகு தைராய்டு மாத்திரையை கரெக்டான டைமில் ஆரம்பித்து 1 மாத காலம் பின்னர் இந்த குழந்தை மற்ற குழந்தைகளைப் போல வளர்ச்சியில் முன்னேற்றம் காணப்பட்டது. இந்த குழந்தை முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பித்ததுடன் அந்த தாய்க்கு நம்பிக்கை கிடைத்தது போல் எங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் அனைத்து நோயாளிகளுக்கும் நாள்தோறும் நம்பிக்கை உண்டாகிறது. நன்றி.